படிப்புக்காக நகரத்துக்கு போன ஏ பிங்கிற 2 பேர் ஒரே ரூம்ல தங்கியிருந்தாங்களாம். 2 பேருக்கும் அவங்க வீட்டில இருந்து செலவுக்கு காசு அனுப்புவாங்களாம். ஏக்கு எப்படியாவது படிச்சு ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசை. பிக்கு படிக்கலாம், மற்றதை அப்புறம் பார்க்கலாங்கிற ஆசை. ஏ எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாராம். பி படிக்கிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் வேலைக்கும் போவாராம். இதனால ஏக்கு பியை பார்த்து ஒரே பொறாமை. இவன் என்ன ஒரே பேராசைக்காரனா இருக்கான், வீட்டில இருந்து செலவுக்கு பணம் வருது, இருந்தாலும் படிக்கிற நேரம் போக மீதி நேரத்துக்கு வேலைக்கெல்லாம் போறானே அப்படின்னு யோசிச்சாராம். ஒரு நாள் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. ஏ தன்னோட படிப்போட திறமையை காட்டி ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க போனாரு. பி தான் வேலை செஞ்ச கடை லாஸ் ஆனதுனால தான் வீட்டில இருந்து வந்த காசை சேர்த்து வச்சு, தான் வேலை செஞ்ச காசையும் சேர்த்து வச்சு அதே கடையை வாங்கி அந்த கடைக்கு ஓனராகவும் ஆயிட்டாராம். அது மாதிரி வர்ற பணத்தை செலவு செஞ்சுட்டே இருந்தா முன்னேற்றமே இருக்காதுங்க. சேர்த்து வச்சாதான் உங்க பணத்தையே மூலதனமா போட்டு முன்னேற முடியும்.